In a high energy scattering experiment involving two identical particles, ரெண்டு identical particles இருக்குது, each of rest mass m0. One particle is initially at rest. So ஒரு particle வந்து initially at rest. Restனா என்னன்னா momentum of the particle is 0, while the other one particle is incident upon it with energy E and momentum P. So ரெண்டாவது பார்ட்டிகிளினுடைய எனர்ஜி E, momentum வந்து P. முதல் பார்ட்டிகிளினுடைய மாஸ், that is energy is rest மாஸ்னால வரக்கூடிய எனர்ஜி, that is m0c². ஏன்னா முதல் பார்ட்டிகிள் வந்து ரெஸ்ட்ல இருக்குது, ரெண்டாவது பார்ட்டிகிள் வந்து Pங்கிற மொமெண்டத்தில் Eங்கிற எனர்ஜியில் இன்சிடென்ட் ஆகுது. இதுதான் லேப் ஃப்ரேமில் நடக்குது. The total energy of the two particle system in the center of mass frame. Center of mass frame la total energy of the two particles. So ரெண்டுனுடைய total energy என்ன அப்படின்னு பார்க்கணும். To find the total energy in center of mass frame. இதுதான் இப்போ நமக்கு ப்ராப்ளம். இது கொஞ்சம் ஹார்டு தான். ஸோ ரெண்டு பார்ட்டிகிள் இருக்குது, அது லேப் ஃப்ரேமில் என்ன மொமெண்டம் என்ன எனர்ஜி, அந்த ரெண்டு பார்ட்டிகளும் சென்டர் ஆஃப் மாஸ் ஃப்ரேமில் சேர்த்து டோட்டல் எனர்ஜி என்ன. ஒரு முக்கியமானது என்னன்னா சென்டர் ஆஃப் மாஸ் ஃப்ரேமில் டோட்டல் மொமெண்டம் வந்து 0வாக இருக்கும். ஸோ ரெண்டு பார்ட்டிகளுடைய டோட்டல் மொமெண்டம் PCM = 0. முக்கியமான கான்செப்ட் என்னன்னா லாரன்ஸ் இன்வேரியன்ட் குவான்டிட்டி ஃபார் தி சிஸ்டம் இன் சென்டர் ஆஃப் மாஸ் அண்ட் லேப் ஃப்ரேம். ரெண்டு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்சஸ் இருக்குது. லாரன்ஸ் இன்வேரியன்ட் குவான்டிட்டி என்னன்னா E² - C² P². Eங்கிறது டோட்டல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம், Pங்கிறது மொமெண்டம் ஆஃப் த டோட்டல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம். ஸோ ரெண்டு ஃப்ரேம்லையும் இந்த குவான்டிட்டி கால்குலேட் பண்ணோம்னா மாறாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா சென்டர் ஆஃப் மாஸ் ஃப்ரேமில் இந்த குவான்டிட்டி கால்குலேட் பண்ணாலும் லேப் ஃப்ரேமில் இந்த குவான்டிட்டி கால்குலேட் பண்ணாலும் ரெண்டும் ஒன்று போல தான் இருக்கும். இப்போ இது வந்து என்ன அப்படின்னா டோட்டல் எனர்ஜி இன் சென்டர் ஆஃப் மாஸ் ஃப்ரேம். ஸோ ECM² மைனஸ் டோட்டல் மொமெண்டம் PCM = 0. அதான் சென்டர் ஆஃப் மாஸினுடைய டெஃபினிஷனே அதான். ஸோ அது 0. ஸோ இந்த E² - C² P² இன் சென்டர் ஆஃப் மாஸ் ஃப்ரேம்ங்கிறது லெஃப்ட் சைடில் உள்ளது. ரைட் சைடில் உள்ளது என்னென்னா லேப் ஃப்ரேமில் Eங்கிறது டோட்டல் எனர்ஜி, E1ங்கிறது ஃபர்ஸ்ட் பார்ட்டிகளோட எனர்ஜி, E2ங்கிறது செகண்ட் பார்ட்டிகளுடைய எனர்ஜி லேப் ஃப்ரேமில். ஸோ இது வந்து டோட்டல் எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம், அதனுடைய ஸ்கொயர் மைனஸ் C². Pங்கிறது டோட்டல் மொமெண்டம் இன் லேப் ஃப்ரேம். ஒன்று வந்து P1, இன்னொன்று வந்து P2. ஸோ P1 + P2 ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த கான்செப்ட் தான் இதில் மிக மிக முக்கியமானது. ஸோ இனிமேல் ஒன்றும் இல்லை, மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் தான். ஸோ ரெண்டாவது ஸ்டெப்பில் 0. இங்கே பார்த்தீங்கன்னா E1ங்கிறது ஆல்ரெடி ரெஸ்ட்டாக இருக்கிறதுனால m0c². ஸோ E1க்கு பல m0c² போட்டிருக்கிறோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா P1 P2ல P1ங்கிறது 0, P2ங்கிறது P. ஸோ இந்த குவான்டிட்டி 0, இது P. ஸோ -c² P² வரும். ஸோ அந்த ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணதால இந்த ஈக்குவேஷன் இந்த மாதிரி வருது. இதில் வேற ஒன்றும் செய்யலை, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கிறோம். E² + m0² C⁴ plus 2 into E m0c², A plus B whole square formula, minus C² P²ங்கிறது இந்த குவான்டிட்டி. இப்போ பழையபடியும் இந்த ஈக்குவேஷன் E² - C² P²ங்கிறது ரெஸ்ட் மாஸ். ஸோ இந்த ரெண்டாவதுனுடைய இது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பார்ட்டிகளுக்கு E² - C² P², E² - C² P² பார்த்தோம்னா இதனுடைய ரெஸ்ட் மாஸ் எனர்ஜி வரும். ஸோ அதனுடைய ஸ்கொயர் E² - C² P² = m0² C⁴. That quantity is Lorentz invariant. ஸோ இது வந்து என்னன்னா m0² C⁴ வரும். ஆல்ரெடி அங்கே ஒரு m0² C⁴ இருக்கு. ஸோ இந்த குவான்டிட்டி ஒரு தடவை, இது ஒன்று, ரெண்டையும் சேர்ந்து 2m0² C⁴. இந்த குவான்டிட்டி ஆஸ் இட் இஸ். ஸோ இதை ரெண்டையும் சேர்த்தோம் அப்படின்னா இதில் என்னவே ஒன்று கொடுத்துருக்குது, என்னென்னா ஃபார் எனர்ஜி இஸ் கிரேட்டர் தென் m0c². ஸோ E²ங்கிறது வெரி வெரி கிரேட்டர் தென் m0² C⁴. ஸோ இந்த குவான்டிட்டியை பார்க்கலையும் இது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இதை நீக்கிடலாம்.
நீக்கணும்னா இது மட்டும்தான் இருக்குது. ஸோ ECM ஈக்குவல் டு இந்த குவான்டிட்டி போயிடுதுன்னா ரூட் எடுத்தோம்னா ரூட் ஆஃப் 2m0c². ஸோ இந்த இது ஏற்கனவே இங்கே கொடுத்துருக்குது 4th ஆப்ஷன். ஓகே, தேங்க்யூ.